பிரிச்சு சார் ஒரு தக்காளி நசுக்கி வெள்ளை சட்டியில் போட்டாக்கா சோப்பு ஆகுமா ஆகாதான்னு கேட்குற கதை சார் இது. தக்காளிக்கும் அதே ப்ராப்பர்ட்டி தான், இதுக்கும் அதே ப்ராப்பர்ட்டி தான் சார். அறுத்த பழம் தான் இது. இந்த பாருங்க உங்க கண்ணு எதிரில் மேடம் முன்னொன்று இதனுடைய தன்மை அதுதான். அதுக்கான தர்பூசணி சிவப்பு இனிப்பு தான் தர்பூசணியோட உண்மையான குணம். இது ஊசி போட்டு நம்ம அதை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. இது இதோட ப்ராப்பர்ட்டி மேடம். இது ஒருத்தருத்தவங்களும் ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த பழத்துக்கான தன்மை இதுதான். இது அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இதை வந்து இந்த வாட்டி ரொம்ப பாழ்படுத்திட்டாங்க சார். உணவு பாதுகாப்புத்துறை ஒரு தகவான தகவலை பரப்பி மக்களிடையே ஒரு பீதி ஏற்படுத்தியுள்ளார். அந்த உணவுத்துறை அதிகாரிகள் மீது எங்கள் விவசாய சங்கம் மூலம் அவர் மீது வழக்கு தொடர உள்ளோம். ஏதோ ஒரு மாஃபியா அவன் என்ன பண்ணுறான், ஒரு கம்பெனிக்காரன் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் மூலியமா ஏவி விட்டு இதுக்கு ஒரு கெட்ட அவப்பெயரை உண்டாக்கிட்டாக்கா அவங்களோட பொருள் போகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பை ஒன் கெட் ஒன் கொடுக்குறான். யாரு? கூல்ட்ரிங்க்ஸ் வந்து பை ஒன் கெட் ஒன் கொடுக்குறான். வெயில் டைமில் பை ஒன் கெட் ஒன் கொடுக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி என்னென்னா தர்பூசணி நல்லா விளையுதுங்க, நல்லா எல்லாரும் சாப்பிட்றாங்க சார். ஒன்று சொல்கிறேன் சார், இந்த தர்பூசணி கெட்டு போகிறது ஒரு ஊசி இப்போ கொடுத்துட்டு நீங்கள் ஒரே ஒரு ஊசி செலுத்துங்க சார். சும்மா குத்திட்டு 2 மணி நேரம் கழிச்சு வைங்க சார். அதில் நீர்லாம் வடிஞ்சு அது கெட்டே போகும் சார். அதில் போய் ஊசி செலுத்தி அதில் ரசாயனம் செலுத்தி அதில் ஸ்வீட் ஆட் பண்ணுறதுலாம் இதெல்லாம் வந்து தேவையில்லாத வதந்தி சார். ஒரு நியூஸ் 18லேருந்து ஒரு நபர் போயிட்டு அவராக இன்டர்வியூ எடுக்கிறாரு. எடுத்து வந்து சார் அந்த ரசாயனம் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. ரசாயனம் எங்கேருந்து சார் வந்துச்சு? ரசாயனத்தை நீங்கள் பேன் பண்ணுங்களேன். அந்த ரசாயனம்னு சொல்கிறீங்க, அந்த ரசாயனம் எங்கேருந்து வந்தது? செலுத்தக்கூடிய ரசாயனத்தை நீங்கள் பேன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரசாயனம் செலுத்த மாட்டாங்க சார். அவர் சொல்றாரு என் பொண்ணுக்கும் வந்து வாய் வெந்து போச்சு, வாயில புண்ணாயிடுச்சு. இதெல்லாம் கேட்குற மாதிரியா சார் இருக்கு? கண்டிப்பா மான நஷ்டஈடு வழக்கு கேஸ் கண்டிப்பா போடுவோம். ஒரு விவசாயிக்கு அவர் தகுந்த பதில் அவர் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் அவர் ப்ரூஃப் பண்ணார் இல்லைங்களா, ஊசி வச்சு ப்ரூஃப் பண்றாரு. எதை வச்சு ப்ரூஃப் பண்றாருங்க? அந்த நான் இன்னைக்கு பூசணிக்காய் கொடுங்க, வெள்ளை கலர் பூசணிக்காய் கொடுக்குறேங்க. வெள்ளை பூசணிக்காயில் அவர் செலுத்துட்டோம், அந்த ஊசியை செலுத்துட்டோம், அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுதான்னு பார்க்கலாம் சார். இந்த தர்பூசணி நல்லா போயிட்டு இருக்குங்க, நம்மளோட பிஸ்னஸ் கெட்டு போகுதுங்க அப்படின்றத ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம். அதுக்காக அவர் ஏவி விட்ட ஆளா இவர் இருக்கலான்றது எனக்கு சந்தேகம் சார். அதோட ப்ராப்பர்ட்டியே சிவப்பு கலர் தாங்க. அது ஒட்டுனா மாதுளம்பழம் இருக்கிறோம், மாதுளம்பழம் சட்டையில் பட்ட கரையே போக மாட்டுது. அப்போ அதில் ஊசி செலுத்துறாங்களா? சென்னையில் இந்த டைமில் எவ்வளோ காய் போகும் தெரியுமா? சென்னையில் காயை இழுக்கலைங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் அவர் தான் சார். பேசிட்டாலே அது ஒரு பேசும் பொருளாயிரும். அந்த வேலையை அவர் பண்ணிட்டார் சார். அவர் இன்னைக்கு அவ்வளோ விவசாயிகள் அவ்வளோ பாதிப்பில் இருக்காங்க சார். தமிழகத்தில் டிசம்பர் முதல் தர்பூசணி வகை கொடி வகை பயிர்கள் சீசன் தொடங்கிவிடும். இதுக்கு விவசாயிகள் விதை கொள்முதல் செய்து நிலத்தை